வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லிவிங் ஏரியாவில் வினயா வந்து அவங்களோட பாயிண்ட்ஸை புட்டு வைக்கிறாங்க. சூப்பராக வந்து பார்த்திங்க அப்படின்னா டிஃபெண்ட் பண்ணாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன நடந்தது லிவிங் ஏரியாவில் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பிக் பாஸ் ஹவுஸ் டீம் வந்து ரெண்டு விஷயத்தை வந்து ஒரு டிமாண்டாக வந்து வைப்பாங்க. ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் சாப்பிடணும். லைக் அவங்க வந்து சாப்பிட்டா மட்டும்தான், விச் மீன்ஸ் சூப்பர் டீலக்ஸ் டீம் சாப்பிட்டா மட்டும்தான் வந்து இவங்க சாப்பிட முடியும் அப்படின்றனால சூப்பர் டீலக்ஸ் டீம் சம்டைம்ஸ் வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதனால லேட் ஆகுது. ஸோ எல்லாருக்கும் பசி எடுக்குது அப்படின்ற பட்சத்தில் சீக்கிரம் சாப்பிடுங்க அப்படின்ற ஃபர்ஸ்ட் டிமாண்ட். செகண்ட் டிமாண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா சூப்பர் டீலக்ஸ் டீம் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சாப்பிட்றாங்க அப்படின்ற பட்சத்தில் ரேஷன் கம்மியாக இருக்குது அப்படின்ற போது அவங்க ஃபஸ்ட்டு நிறைய சாப்பிட்டாங்க அப்படின்னா செகண்டாக சாப்பிட்ற எங்களுக்கு சாப்பாடு இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் எல்லாருக்கும் வந்து கப் பேசிஸில் லைக் இவ்வளோ குவான்டிட்டி தான் ஒருத்தருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாருக்குமே லைக் பிக் பாஸ் வீட்டில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இன்க்ளூடிங் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் ஒரு பவுல்னா ஒரு பவுல் சாதம் அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி செகண்ட் டிமாண்ட். ஸோ இந்த பர்டிகுலர் விஷயத்தை வந்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இன்புட்ஸும் வந்து சொல்கிறாங்க சூப்பர் டீலக்ஸ் டீமுக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வினயா உள்ள வராங்க. ஸோ வினயா வந்து பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக ஒரு கருத்தை சொல்கிறாங்க. லைக் நான் வந்து சாப்பாடு வேஸ்ட் பண்ணேன், அது இவ்வளோ தான், பட் அதுக்கு வந்து சாரி, சாப்பாடு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது நான் வந்து உணர்றேன், அந்த பர்டிகுலர் விஷயத்துக்கு வந்து சாரி நான் கேட்டுக்கிறேன். பட் நீங்கள் பிக் பாஸ் ஹவுஸ் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பவுல் உப்புமா வந்து செஞ்சீங்க, அதில் ஒரு தட்டு உப்புமா வந்து நீங்கள் குப்பையில் கொட்டினதை நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே எஃப்ஜே உள்ளே வராரு. எஃப்ஜே வந்து இவங்க அதை சொல்கிறதுக்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா வினயா 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 அப்படின்ற மாதிரி அவர் கத்தன உடனே வினோத் உள்ளே வராரு. வினோத் உள்ளே வந்து பேசுதில்ல, பேசி முடிச்சதுக்கப்புறம் நீ பேசணுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது. அப்புறம் கேப்டன் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேரும் அமைதிப்படுத்து வினயா வந்து பேச சொல்கிறாங்க. எஸ், ஸோ அந்த பர்டிகுலர் விஷயம் உப்புமா வந்து நீங்கள் கொட்டினீங்கல்ல, அப்போ அதுக்கு என்ன காரணம், அவங்க வந்து சொல்கிறாங்க அது வந்து கெட்டு போச்சு அதனால் கொட்டணும் அப்படின்ட்டு யார் கனியக்கா அதுக்கப்புறம் கெனியெல்லாம் சொல்லுவாங்க. அதுக்கு வினயா சொல்லலாம் அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து ஒரு ரீசன் மீதம் ஆயிடுச்சு, அது வந்து கொட்டிச்சாங்க அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே மற்றவங்களாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வினயா வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் நான் வந்து ஒரு விஷயம் பேசினேன் அப்படின்னா நீங்கள் எல்லாரும் அது கேளுங்க, லிசன் பண்ணுங்கள். யாருமே வந்து நான் பேசுகிறத வந்து கேட்குறதே இல்லை. என்னோடய வாய்ஸ் டோன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நான் கத்தி பேசினாலும் அது வந்து கம்மியாக தான் கேட்கும் அப்படின்ற பட்சத்தில் யாருமே என்னை லிசன் பண்ணுறதே இல்லை. நான் ஒருத்தர்கிட்ட பேசினேன் அப்படின்னா என் மூஞ்சை பார்த்து நீங்கள் பேசுங்க, நீங்கள் பாட்டுக்கு அப்படியே என்னை கண்டுக்காத மாதிரி இருந்தீங்க அப்படின்னா நானும் கண்டுக்க மாட்டேன், நீங்கள் என்னை மதித்தா மட்டும்தான் நான் வந்து மதிப்பேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டியை வந்து பார்த்திங்க அப்படின்னா லிவிங் ஏரியாவில் எல்லாருக்குமே வந்து 19 பேருக்கும் வந்து 18 பேருக்கும் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ வினயாவோட இந்த கிளாரிட்டியான ஸ்பீச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீச்ன்றதை விட ஒரு டிஸ்கஷன் பார்த்திங்க அப்படின்னா எந்தளவுக்கு அவங்க மெச்சூர்டாக இருக்காங்க அப்படின்றத வந்து நம்மளுக்கு உறுதிப்படுத்துது. ஸோ அவங்க இந்த பர்டிகுலர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியல் அவங்கக்கிட்ட இருக்குது அப்படின்றத இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க வந்து ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், நான் வந்து என்னோடய வாய்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குன்றனால நிறைய இடத்துல என்னால் பேச முடியல, பட் நான் பேசினா ப்ளீஸ் கேளுங்க அப்படின்ற ஒரு ரெக்வஸ்ட்டையும் வச்சு ஒரு வார்னிங்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஹவுஸ்மேட்ஸ்க்கும் நீங்கள் மதித்தா நான் மதிப்பேன், நீங்கள் மதிக்கலைன்னா நானும் மதிக்க மாட்டேன் அப்படின்றத வந்து தெளிவாக ஃபயராக சொல்லியிருப்பாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காம இந்த வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பாய்.